மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. விவசாயம், விவசாயி இரண்டு வார்த்தைகளும் வேறில்லை ஒன்று என்று நான் கருதுகிறேன். எதனால இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயம் பாதித்தா விவசாயிக்கும் பாதிப்பு இருக்கும். ஒரு விவசாயிக்கு பாதிப்புனா விவசாயமும் பாதிக்கப்படும். இது நிதர்சனமான உண்மை. இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது விவசாயம் காப்போம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது இப்ப எழுதியிருக்காங்க. பஸ்ல, கார்ல, நிறைய இடங்கள்ல அரசு பேருந்துகள் கூட இப்ப எழுதிருக்க நம்ம பார்த்திருக்கோம். இப்ப விவசாயம் காப்போம்னு எழுதுறதை விட விவசாயிகளை காப்போம்னு எழுதுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது தக்காளி விளைவிக்கிற விவசாயம் இருக்கட்டும், வெங்காயம் விளைவிக்கிற விவசாயம் இருக்கட்டும், வாழை விவசாயம் பண்றவங்க விவசாயம் இருக்கட்டும், எத்தனையோ பேர் சரியான விலை இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து அழிக்கிறது, அவங்க கையாலே அழிக்கிற வீடியோகளை நம்ம எத்தனையோ வாட்டி பார்த்திருக்கோம். அதை பார்க்கும்போது 2 நிமிஷம் அதை பத்தி நம்ம வருத்தப்பட்டாலும் பின்னாடி அந்த விவசாயிக்கு ஏற்படுற வழிகளை நம்ம உணர்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதனாலதான் சொல்றேன், விவசாயிகளை காப்போம் அப்படிங்கிறத இன்னுமே எழுதும் போது அதை எழுதுவோம். ஒரு விவசாயி இருந்தால் விவசாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து இப்போ பண்டைய காலங்களில் பாத்தீங்கன்னா, அதாவது நாணயம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகளோட கையெல்லாம் மேலோங்கிதான் இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டைய காலத்துல பண்டமாற்று முறை தான் இருந்தது நடைமுறையில. ஸோ அப்போ வந்து ஒருவருக்கு ஒருவர் முக்கியமானவங்களாக கருதப்பட்டாங்க. ஒரு இடம் இருக்கும் பொருள் வந்து இன்னொருத்தருக்கு விலை மதிப்பற்றதாக இருந்தது. இந்த நாணயம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து விவசாயிகளோட நிலைமை வந்து மாறி இருக்கு. அன்றையிலிருந்து இன்று வரையும் விவசாயிகளோட நிலைமை அதான் இருக்கு. ஏன்னா ஒரு விவசாயி உற்பத்தி செய்யும் அந்த அந்த பொருளுக்கு ரூபாயில் மதிப்பிடும் பொழுது அதுக்கு சரியான மதிப்பு கிடைப்பதில்லை விவசாயிகளுக்கு. அதனாலதான் விவசாயிகள் ஒவ்வொரு வாட்டியும் தோக்குறாங்க. சோ நம்ம அதனாலதான் சொல்றேன், இனி வரும் காலங்கள்ல விவசாயிகளை காப்போம் அப்படின்னு எழுதுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என் மனசுல தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம விவசாயம் பார்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். விவசாயம் பார்ப்போம், விவசாயிகளை காப்போம்.